நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டா விவகாரத்தை சமீபத்தில் மகளிர் ஆணையம் விசாரணை செஞ்சிருந்தாங்க. இதையடுத்து ஜாய் கிறிசல்டாவை காதலித்து திருமணம் செய்ததாகவும் குழந்தை தனக்குத்தான் சொந்தம், மாதம்பட்டி ரங்கராஜ் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவலை ஜாய் கிறிசல்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தாங்க. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜாய் என்னை மிரட்டியதால் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னும் மகளிர் ஆணைய விசாரணையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு இந்த சமூக வலைதள பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை. நான் ஜாய் கிறிசல்டாவை தன்னிச்சையாக திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை திட்டவட்டமாக கூறுகிறேன். ஜாய் என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பலமுறை மிரட்டியதால் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் நடந்தது. செப்டம்பர் 2025 1000 விளக்குகள் மகளிர் காவல் நிலையத்தின் புலனாய்வு அதிகாரி முன்பும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விரிவான வாக்குமூலங்களை நான் ஏற்கனவே அளித்துள்ளேன். இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு என்னிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். கமிஷனின் முன் நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளின் போது ஜாய் எனக்கு மாதத்திற்கு ரூபாய் 1,50,000 பராமரிப்பு தொகையாகவும் தனது BMW காருக்கு ரூபாய் 1.25 லட்சம் மாதாந்திர EMI-யையும் செலுத்த வேண்டும் என்றும் கோரினார். நான் அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டேன். நான் ஒருபோதும் DNA பரிசோதனையை மறுத்ததே இல்லை. மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால், அதாவது DNA டெஸ்ட்ல அந்த குழந்தை என்னுடையது அப்படி நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்றும் கூறியுள்ளேன். இந்த வாக்குமூலம் ஏற்கனவே 1000 விளக்கு மகளிர் காவல் நிலைய விசாரணை அதிகாரி முன் செப்டம்பர் 2025 அன்றே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை. அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வேன். மேலும் உண்மையை நிறுவ அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன். ஆணையத்தின் முன் நடந்த அனைத்தும் சட்டத்தின்படி நீதிமன்றத்தில் முறையாக சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய சைட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்றில் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு.